ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகவி சேனலில் புரட்டாசி மாத பிறப்பும் சனிக்கிழமை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புரட்டாசி மாதம் என்று சொன்னாலே பெருமாளுக்கு உகந்த விசேஷமான மாதம் என்று நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதிலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேஷம்தான். நாம் இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிகவும் பக்தியுடன் வழிபடுவோம். அப்படி வரக்கூடிய சனிக்கிழமையில் தளிகை போட்டு வழிபாடு செய்வது சிறப்பானதாகும். இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அன்று சத்யநாராயணருக்கு உகந்த பௌர்ணமியும் சேர்ந்தே வருகிறது. மிகவும் சிறப்பான நாள் ஆகும். இந்த மாதத்தில் வரக்கூடிய 5 சனிக்கிழமையும் வழிபாடு செய்யலாம். அவரவர் வீட்டு வழக்கப்படி தளிகை செய்து படைக்கலாம். எங்கள் வீட்டு வழக்கப்படி நான் சொல்கிறேன். இந்த பூஜைக்கு 5 வகையான சாதங்கள்: சர்க்கரை பொங்கல், புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், வடை, சுண்டல், பாயசம் இவைகளை நைவேத்தியத்திற்கு தயார் செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மாவிளக்கு ஏற்றுவது சிறப்பானதாகும். பெருமாளின் படம் ஒன்று அல்லது விக்கிரகம் இருந்தால் துடைத்து சந்தன குங்கும பொட்டு வைத்து துளசி மாலை மற்றும் பூக்கள் கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும். பூஜை அறை சுவற்றில் சங்கு அல்லது சக்கரத்துடன் நாமம் வரைந்து துளசியாலும் அலங்கரித்து கொண்டு வணங்கலாம். ஒரு சில வீடுகளில் சாதம், சாம்பார், பொரியல், கூட்டு, வடை, பாயசம், மாவிளக்கு, பழ வகைகள் வைத்து வழிபாடு செய்வார்கள். அவரவர் வழக்கப்படி செய்து கொள்ளலாம். ஒரு சிலர் இந்த 5 வகை சாதத்தை பெருமாள் முகம் போல தயார்படுத்தி வழிபாடு செய்வர். இவ்வாறு நாம் அன்புடன் எதை செய்தாலும் இறைவன் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். பெருமாளுக்கு 3 முக்கிய பொருட்களை கண்டிப்பாக வைக்க வேண்டும். ஒன்று துளசி தீர்த்தம், இன்னொன்று பச்சை கற்பூரம், மற்றொன்று ஏலக்காய். இம்மூன்றையும் அன்று வைத்து நாம் வணங்கும் பொழுது பணத்தட்டுப்பாடு நீங்கும். வழிபாட்டின் போது கோவிந்தா கோவிந்தா என்று அவரின் நாமாவை சொல்ல வேண்டும். ஒரு சிலர் இன்றும் பழமை மாறாமல் ஒரு சொம்பில் நாமம் போட்டு துளசி மாலை சுற்றி கையில் ஏந்தியபடி வீடுகளில் அரிசியை யாசகமாக பெற்று வந்து சுவாமி முன்பு வைத்து வழிபடுவது வழக்கமாகும். சனிக்கிழமை வழிபாட்டின் போது விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு புராணம் இவற்றை படிக்கலாம். மேற்கூறியவாறு நாம் செய்யும் பொழுது சனி பகவானின் தோஷங்கள் விலகும். வாழ்வில் தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு நீங்கும். அனைவரும் பெருமாளையும் தாயாரையும் வணங்கி அவரின் அருளை பெறுங்கள். நன்றி.